அதுக்கப்புறம் அந்த ஸ்ரீ சக்கரம் என்னாச்சு? ஸ்ரீ சக்கரம் பீடத்துக்கு உள்ள பூமிக்குள்ள புதைஞ்சு போயிருச்சு. பக்தர்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவங்களுக்கு தரிசனம் கொடுக்க 21 வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் பூமிக்கு அடியில இருந்து மேல வரும். அந்த பீடத்துல அப்ப அதை பார்க்கலாம். எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் பூமிக்குள்ளேயே போயிடும். அந்த ஸ்ரீ சக்கரத்தை தரிசனம் பண்ணா ஜென்ம ஜென்மங்களுக்கு நாம செய்த பாவம் நம்மளை விட்டு போயிருங்கிற நம்பிக்கையில ரொம்ப தூரத்துல இருந்து எத்தனையோ பக்தர்கள் எல்லாம் வந்து தரிசனம் பண்ணுவாங்க. அது பூமிக்கு அடியில போனதுக்கு அப்புறம் மறுபடியும் 21 வருஷத்துக்கு அப்புறம் தான் அது மேல வரும். அப்பா, அவ்வளோ வருஷம் ஆகும். அது சரி, அந்த ராஜகுமாரி மயூரி தேவி மறுபடியும் எதிரியா பொறப்பன்னு சபதம் போட்டுச்சுல, அவ பிறந்தாளா? பிறந்தா மயூரி தேவி மறுபடியும் பிறந்தா. அப்படியா? இப்ப எங்க இருக்காங்க? எப்படி இருக்காங்க? அப்ப ராசகுமாரி மயூரி தேவி மாதிரியே இப்பவும் இருப்பாங்களா? அவங்கள நம்ம இப்ப பார்க்கலாமா? ஒரே நேரத்துல இத்தனை கேள்வியா கேப்ப குழந்தை? பார்க்கலாம், காலம் வரும்போது காட்டுறேன். அது சரி, அந்த ஸ்ரீ சக்கரம் மறுபடி வரும்னு சொன்னீங்கல்ல, அது இப்பவும் இருக்கா? இப்பவும் இருக்கு. எங்க இருக்கு? திரிபுர சுந்தரி அம்மனோட கோயில்ல இருக்கு. அது எங்க இருக்கு? அது ரொம்ப விசேஷமான அபூர்வமான தலம். அந்த கோயில் இருக்கிறது சக்ராபுரிங்கிற ஊர்ல. சக்ராபுரி அது எங்க இருக்கு? இப்ப நாம போய்கிட்டு இருக்கிறது சக்கராபுரிக்கு தான். சகல, நீங்க ஊரை விட்டு போறது எனக்கும் சொல்லிக்க முடியாத அளவுக்கு வருத்தமா தான் இருக்கு. நாம 2 பேரும் சகலையா இருந்தாலும் சில நேரத்துல அண்ணன் தம்பிக்கு மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு ஒத்துமையா இருந்திருக்கோம். ஆனா என்ன பண்றது, ஊரை விட்டு போறது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு சொல்லும்போது நான் எப்படி தடுக்கிறது? நாங்க சந்தோஷமா ஊரை விட்டு போறோம்னு உனக்கு யாருப்பா சொன்னது? இல்லையா பின்ன, பட்டணத்துக்கு போயாவது உருப்பிட்டீங்கன்னா சந்தோஷப்படுவீங்கல்ல, அதத்தான்பா சேகரா நான் சொன்னேன். சேகரா, உன் வீட்டை பத்தி நீ ஒன்னும் கவலையப்படாத. உன் வீட்டை இனிமே என் வீடு மாதிரி நான் நல்லா பாத்துக்கிறேன். நீங்க எல்லாம் பட்டணத்துக்கு போய் சந்தோஷமா இருங்க. நானும் நீங்க இங்க இல்லாம சந்தோஷமா இருந்துட்டு போறேன். அப்படி சொல்லுங்க. இவங்கள ஊரை விட்டு போகணும் தானே காத்துக்கிட்டு இருந்தீங்க? அப்படியெல்லாம் இல்ல. சேகரனும் லலிதானியும் ஊரை விட்டு போனாங்கன்னா நீ அவங்க கூட போகாம ஒழுங்கா இருப்பில்ல. அப்பவாவது என் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்குங்கிற ஒரு சின்ன ஆசைதான். அதாப்பா, அதேதான். நாங்க எவ்வளவு வேதனைப்பட்டாலும் நீ மட்டும் சந்தோஷமா இருந்தா போது உனக்கு இல்ல. நீங்க என்ன வேணா நினைச்சுக்கோங்க. అమ్మ, అలాంటి వాళ్ళది నిజమైన ప్రేమ కాదు, అది వ్యామోహం. ఎగ్జాక్ట్లీ చిన్నత్త, నిజంగా ప్రేమించుకున్న వాళ్ళు అలా చేయరు. ఎంత మనసు విరిగిపోతే కన్న కూతుర్ని పట్టుకొని మా దృష్టిలో చచ్చిపోయా ఉంటుందా తల్లి? అది సరే అమ్మా, తన కూతురుతో తన మాట అనేటప్పుడు ఆమె మాటల్లో వ్యథ, కళ్ళల్లో బాధ గమనించావమ్మా? పెద్దబాబుకు బర్త్డే విషెస్ చెప్పు కూడా వెళ్ళాం కదా. ఊరికే ఎలా కాలిపోతుంది? మంట పెడితేనో పడితేనో తగలబడుతుంది. కరెక్ట్ చిన్నబాబు, నీకొచ్చినట్టే నాకు డౌట్ వచ్చింది. పార్వతే షర్టును తగలబెట్టిందనుకుంటా. తర్వాత
పొట్టు తీసేసి చాప్ చేసి పక్కన పెట్టుకోవాలి. ఒక ప్యాన్లో కొద్దిగా నూనె వేడి చేసి అందులో ఆవాలు, మినప్పప్పు, శనగపప్పు, కరివేపాకు, సన్నగా తరిగి పెట్టుకున్న ఉల్లిపాయలు వేసుకుని 1 నిమిషం పాటు వేయించుకోవాలి. ఆ తర్వాత కాల్చి కట్ చేసి పెట్టుకున్న వంకాయని కూడా అందులో వేసుకుని బాగా మిక్స్ చేసి బౌల్లోకి ట్రాన్స్ఫర్ చేసుకుని అందులో తగినంత చిక్కటి పెరుగు లేదా పల్చటి పెరుగు వేసుకుని మిక్స్ చేసి అన్నంతో కానివ్వండి, చపాతీతో కానివ్వండి సర్వ్ చేసినా చాలా బాగుంటుంది.